அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். PGDRB 2025 எக்ஸாம்க்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா 100% உங்களுடைய வெற்றி இலக்கை அடைய முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு 75 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் எவ்வாறு செய்யலாம், இந்த 75 நாட்களை சரியான முறையில் பயன்படுத்தி 100% நம்மளுடைய வேலையை நாம் எவ்வாறு உறுதி செய்வது, நான் ஏற்கனவே சொன்னது போல் ஜென்ரல் டர்னில் நாம் எவ்வாறு வேலை வாங்குவது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நமக்கு ஒரு 75 டேஸ் இருக்குது அப்படின்னா 75 டேஸும் நம்ம ஷெட்யூல் வந்து கொடுக்கக்கூடாது. ஒரு 10 டேஸுக்கு முன்னாடி முடிக்கிற போல் நம்ம ஷெட்யூல் வந்து வச்சுக்கிட்டோம்னா கடைசி ஒரு 10 டேஸ் வந்து ஃபைனல் ரீகால் கொடுத்துட்டு போய் எக்ஸாம் எழுதணுன்னா நம்ம எதிர்பார்க்கிறத விட நல்ல ரிசல்ட்டே வந்து நமக்கு வந்து வரும். அதனால் நம்ம ஒரு 65 டேஸுக்குள்ளார இந்த சிலபஸ் எல்லாமே முடிக்கிற போல் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும். நீங்கள் ஏற்கனவே என்ன ஷெட்யூல் படி பின்பற்றி படிச்சுட்ருக்கீங்களோ அதையே தொடர்ந்து பின்பற்றி படிங்க. நான் வந்து என்னுடைய ஐடியா தான் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்ன மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ அதையே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். சரி, இப்போ 65 நாட்களுக்குள்ளார முடிக்கணும் அப்படின்னா ஒரு யூனிட், இப்போ என்னுடைய மேஜரில் 10 யூனிட்ஸ் இருக்கிறதா வச்சுப்போம். அப்போ ஒரு யூனிட்டுக்கு வந்து 6.5 நாள் வந்து நான் பயன்படுத்துகிறேன்னா 65 நாட்களுக்குள்ளார கம்ப்ளீட்டாக என்னுடைய மேஜரில் 10 யூனிட்ஸுமே என்னால் ரிவிஷன் பண்ணி எக்ஸாமில் 110 மார்க்கில் மேக்ஸிமம் மார்க் என்னால் எடுக்க முடியும். சரி, பார்ட் ஏன்னு ஒன்று இருக்குது, அது எப்போ நம்ம படிக்கலாம், எல்லாருக்குள்ளேயும் ஒரு யோசனை வரும். அதுவா, நம்ம ஒரு நாளில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்து இந்த 10th புக்கு ஒரு கிளான்ஸை பார்க்குறோம், ஏற்கனவே கேட்கப்பட்ட அந்த வினாக்கள்லாம் ஒரு முறை பார்த்தாலே போதும், நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எல்லாராலையுமே மினிமம் மார்க் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும். இல்லை, நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு அரை நாளோ இல்லை ஒரு நாள் முழுவதுமாக தனியாக உட்காந்து 10th புக்கை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே 50க்கு 35 மார்க் குறையாமல் எல்லாராலையுமே தேர்வு எழுதக்கூடிய எல்லாராலையுமே வாங்க முடியும். நம்பிக்கையோடு படிங்க, ஒரு புரிதலோடு படிக்கணும். இலக்கணம்லாம் அடிப்படை இலக்கணம் கொஞ்சம் நமக்கு வந்து 10th புக்கில் இருக்கக்கூடியதை நீங்கள் நன்கு பயிற்சி செஞ்சாலே போதுமானது. இப்போ இருக்கக்கூடிய எத்தனை அலகுகள் கொடுத்துருக்காங்களோ 7 அலகுகள் இருந்தாலும் சரி தான், அதை வந்து முழுமையாக நீங்கள் பயிற்சி செஞ்சீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம அந்த எலிஜிபிலிட்டி மார்க் வந்து வாங்கிடலாம். சரி, இந்த 65 நாட்களுக்குள்ளார மேஜர் படிக்கிறோம், எஜுகேஷன் ஜிகேன்னு ஒன்று இருக்குது, எப்போ படிக்கலாம்? அது பொதுவாக எல்லோரும் யோசிப்போம், கடைசியாக படிச்சுக்கலாம். எப்போ? கடைசியாக படிச்சுக்கலாம். சரி, 65 நாட்கள் வந்து ஷெட்யூல் முடிக்கிறோம். அப்போ கடைசியாக ஒரு 10 நாள் தான் இருக்குது. இன்னும் எக்ஸாமுக்கு வந்து 10 நாள் தான் இருக்குது. நம்ம மேஜரே நம்ம நிறைய படித்தோம், ஆனால் இப்போ எல்லாமே மறந்து போன மாதிரி இருக்குது. இப்போ புதிதாகலாம் எதுக்கு நம்ம படிச்சுக்கிட்டு புதிதாக படித்து நம்ம வந்து குழப்பம் அடைஞ்சிருவோம். அதனால் உருப்படியாக நம்ம ஏற்கனவே படித்ததை ரீகால் பண்ணியாலாவது நமக்கு வந்து ஓரளவு மார்க் எடுக்க முடியும்னு நம்ம அந்த எஜுகேஷன் ஜிகேவே படிக்காமல் போய் எழுதுவோம். பொதுவாகவே எல்லாரும் ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளே இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எஜுகேஷன் ஜிகேவா நம்ம என்ன தான் ஆத்தர் புக்கு படித்தாலும் என்ன மெட்டீரியல் நம்ம பார்த்தாலும் எந்த கேள்வியுமே வரப்போகிறதில்ல நம்ம படித்ததுலேருந்து. அப்போ ஏன் படித்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, நம்ம மேஜரில் தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோமே, இந்த 40 கொஷின் தானே, ஏதோ ஒரு ஆன்சர் அடித்தா ஒரு 10 மார்க் வந்துடாதா? நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து மாற்றி சூஸ் பண்ணால் கூட ஒரு 10 மார்க் வந்துட போகுது. அப்போ நம்ம ஈஸியாக வேலைக்கு போயிடலாம். இப்படிங்கிற ஒரு தப்பு கணக்கு வந்து எல்லாருமே நம்ம போடுறது உண்டு. ஆனால் இந்த மாதிரி சொல்கிறவங்க எல்லாமே ரிசல்ட் வந்தப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எனக்கு 1 மார்க்கில் வேலை இல்லாமல் போயிடுச்சு, 2 மார்க்கில் வேலை இல்லாமல் போயிடுச்சு, நான் சிவிக்கெலாம் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன், ஒரு 5 மார்க்கில் வேலை போயிடுச்சு, 10 மார்க்கில் வேலை இல்லாமல் போயிடுச்சுன்ட்டு புலம்ப வேண்டிதான். இப்படி புலம்புறதால என்ன பலன்? ஒன்றும் கிடையாது. நீங்கள் தொடர்ந்து புலம்பிக்கொண்டே இருக்கலாம். ஒரு தேர்வினை சுத்தமாக நம்ம படிச்சுட்டு போகாமல் போய் தேர்வு எழுதுறதுக்கும் அரைகுறையாக படிச்சுட்டு போய் தேர்வு எழுதுறதுக்கும் நம்மக்கிட்ட என்ன புக்ஸ் இருக்கோ, நம்மக்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ, சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே நம்மக்கிட்ட இருக்கிறத பயன்படுத்தி படிச்சுட்டு போய் தேர்வு எழுதுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அரைகுறையாக படிச்சுட்டு போய் தேர்வு எழுதும் போதும் சுத்தமாக படிக்காமல் போய் தேர்வு எழுதும் போதும் டென்ஷனோடையும் பயத்தோடையும் தேர்வு எழுதுவோம். அந்த டென்ஷனோடையும் பயத்தோடையும் தேர்வு எழுதும்போது என்ன நடக்கும்? நம்ம ஏற்கனவே நல்லா படித்த கொஷினும் தப்பாக ஆன்சர் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்னீங்கல்ல 40 கேள்வி தானே, ஏதாவது ஒரு ஆப்ஷன் அடித்தா 10 மார்க் வரும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் உங்களுக்கு வந்து வரப்போகிறது கிடையாது. ஆனால் நான் சொல்கிற மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற புக்ஸையோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியலையோ சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணி படிச்சுட்டு போனோம்னா ஒரு கான்ஃபிடென்ட் வரும் உங்களுக்குள்ளார.
அப்போ அந்த கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாம் எழுதக்குள்ள பார்த்தீங்கன்னா அதற்கான ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கிறத விட இன்னும் கூடுதலாக தான் உங்களுக்கு வரும். அப்போ கான்ஃபிடென்ட்டோட பரீட்சை எழுதணுமா இல்லை டென்ஷனோடையும் பயத்தோடையும் பரீட்சை எழுதணுமாங்கிறத நீங்கள் தான் முடிவு செஞ்சுக்கணும். ஆனால் என்னுடைய விருப்பம் நீங்கள் எல்லாருமே கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். சரி, எப்போ தான் நாங்கள் வந்து எஜுகேஷன் ஜிகே வந்து படிக்கலாம்? ஒரு யூனிட்டுக்கு 6.5 நாள் வந்து இருக்குது அப்படின்னா தினந்தோறும் ஒரு குறிப்பிட்ட நேரங்களை ஒதுக்கி எஜுகேஷனில் ஒரு யூனிட், ஜிகேயில் ஒரு யூனிட் அப்படிங்கிறது நீங்களாவே டைம் ஒதுக்கி படித்தாலும் மகிழ்ச்சி தான். அப்படி இல்லையா 6.5 நாள் வந்து நமக்கு டைம் இருக்குது, நம்ம வந்து ஒரு 5.5 நாள் வந்து இலக்கு வைக்கிறோம், இல்லை ஒரு 5 நாட்களுக்குள்ளார முடிச்சிட்டோம்னா மீதம் இருக்கக்கூடிய நாட்கள் அந்த 6.5 நாளுக்குள்ளார மீதி இருக்குங்கள அதை வந்து நம்ம எஜுகேஷனில் ஒரு யூனிட்டும் சைக்காலஜியில் எஜுகேஷனில் ஒரு யூனிட்டும் ஜிகே பார்ட்டில் ஒரு யூனிட்டும் நம்ம படிச்சிருவோம். அப்படிங்கிறது நம்ம ஒரு இலக்கை வச்சு படித்தோன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பெரிய மாற்றத்தை வந்து நிச்சயமாக கொடுக்கும். நான் சொல்கிறது இந்த 6.5 நாளுக்குள்ளார இவ்வளவுக்கும் படித்து முடிக்க முடியுமான்னு கண்டிப்பாக முடியும். பொதுவாக எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து சொல்கிறது ஈஸி, செஞ்சு பாருங்கள், அதுதான் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நமக்கு தான் வேறு ஆப்ஷனே இல்லையே. ஆப்ஷன் இருந்தால் தானே யோசிக்க முடியும். நம்மக்கிட்ட இவ்வளவு நாட்கள் தான் இருக்குன்னா வேறு ஆப்ஷனே இல்லாத போது பயன்படுத்தி தான் ஆகணும். நான் ஏற்கனவே சொன்னது போல் சொல்கிறது தான் கஷ்டம். இப்போ நான் சொல்கிறேன்ல, இந்த 6.5 நாட்களுக்குள்ளார என்னால் மேஜரில் ஒரு யூனிட், எஜுகேஷனில் ஒரு யூனிட், ஜிகேயில் ஒரு யூனிட் வந்து கம்ப்ளீட்டாக ரிவிஷனோடு சேர்த்து படித்து முடித்து இந்த ஒரு யூனிட்டில் எத்தனை கேள்வி எப்படி கொஸ்டின் கேட்டாலும் என்னால் ஃபுல் மார்க் வாங்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு கம்ப்ளீட் ரிவிஷனோடு இந்த 6.5 நாளுக்குள்ளார என்னால் படித்து முடிக்க முடியும்னு நான் சொல்கிறேன். ஆனால் இதையே நீங்கள் எல்லோரும் சொல்லுவீங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. அப்போ சொல்கிறது தானே கஷ்டமாக இருக்குது. நான் சொல்கிறேன்ல, நான் சொல்கிறேன், செஞ்சிருவேன். நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எல்லாம் செஞ்சிருவீங்க கண்டிப்பாக. ஆனால் ஏன்னா கேட்டிங்க, நீங்கள் ஒரு ஆசிரியர், நம்ம எல்லாம் ஒரு ஆசிரியர், நம்மளால் முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதனால் நம்மக்கிட்ட ஆப்ஷன் வேறு இல்லை. இதுதான் ஒரு வாய்ப்பு. நான் பல முறை சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்கேன். இது மாதிரியான ஒரு வாய்ப்பு இனிமேல் எப்போ கிடைக்கும்னு யாருக்குமே தெரியாது. பரீட்சை வருமா வராதா, வேக்கண்ட் வந்து இந்த முறை வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவு காலியிடங்கள் இருக்குது, இனிமேல் வரக்கூடிய தேர்வுகள்லாம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. அதை பற்றி நம்ம யோசிக்கவும் வேண்டாம். காலி பின்னடைகள் அதிகரிக்குதுன்னு சொல்லுவாங்களா, அதிகரிச்சுட்டு போகுது, யாருக்காவது தானே பயனளிக்க போகுது, உங்களுக்கு பயனளிக்கவே அளிக்காது. ஏன்னா நீங்கள் தான் உங்களுக்கு தேவையான பணியிடம் வந்து ஒரே ஒரு பணியிடம், அதுவும் ஜென்ரல் டர்னில் இருந்தால் போதும். அப்போ இதெல்லாம் வச்சு நம்ம படிக்கும்போது மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்கிறத விட கூடுதலாக ரிசல்ட்டு தான் நமக்கு கிடைக்கும். நாட்கள் தள்ளி போகுதா, எல்லாம் இப்போயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகிடும், நாங்கள் எல்லாம் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கோம் டிஆர்பி கிரீவன்ஸுக்கு, அவ்வளோ சீக்கிரமாக பரீட்சை வந்து வைக்க விட மாட்டோம்னு ஒரு அதுக்குள்ளே எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு போட்டும், பிரச்சனையே இல்லையே. நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம வந்து எக்ஸாம் தள்ளி போகணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி தள்ளி போச்சா ரொம்ப மகிழ்ச்சி, நம்ம ஸ்டேட் லெவலில் ரேங்க் எடுக்க போகிறோம், அவ்வளோதான். நம்ம மார்க் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகுது, அவ்வளோதான். நம்ம இதில் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறோம். அதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினச்சிட்டு நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்க போகிறோம். ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் நமக்குள்ளார எப்பயுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு நம்மளால் சரியான முறையில் படிக்கவே முடியாது. அதனால் இந்த 6.5 நாளுக்குள்ளார கம்ப்ளீட்டாக ரிவிஷன் செய்யணும். சும்மா பேரளவில் ஒரு யூனிட்டை வந்து வாசித்து முடிச்சுட்டு அவ்வளோதான் நான் ஒரு யூனிட்டை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. கம்ப்ளீட்டாக ரிவிஷன். அதுலேயே வந்து எத்தனை ரிவிஷன் வேணாலும் இந்த 6.5 நாளுக்குள்ளார ஒரு யூனிட் மேஜரில், எஜுகேஷனில், ஜிகேவில் ஃபுல்லாக படித்து முடிக்கிறோம். எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஒரு 4 ஆப்ஷனை பார்க்கக்குள்ள கண்டிப்பாக நம்மளால் படிச்சிருந்தோம்னா தொடர்பு படுத்தி பார்த்து சரியான பதில் வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியும். அதான் நான் ஏற்கனவே சொல்லலாம், சுத்தமாக படிச்சுட்டு போகாமல் ஒரு தேர்வு எழுதுறதுக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து நம்ம படிச்சுட்டு போய் தேர்வு எழுதுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இந்த கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாம் எழுதக்குள்ள நமக்கு தெரிந்த ஒரு வினா கூட நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணவே மாட்டோம். இது உண்மைதான். கான்ஃபிடென்ட்டோடு போய் பரீட்சை எழுதி பாருங்கள். நம்ம எல்லாம் வெளியில் வந்து சொல்லுவோம்ல, ஐயோ எனக்கு தெரிஞ்ச ஒரு கேள்வி தெரிஞ்சு தப்பு பண்ணிட்டேன், அது வந்துருந்தால் நான் வேலைக்கு போயிருப்பேன், ஒரு 2 கேள்வி தப்பு பண்ணிட்டேன், 3 கேள்வி சரியாக படிக்கலை, கேள்வியை வந்து நான் நல்லா படிக்கலை, எனக்கு டைம் பத்தலை, இந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்லுவோம்ல. அதெல்லாம் நீங்கள் இந்த கான்ஃபிடென்ட்டோடு தேர்வு எழுதும்போது இதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது எல்லாருக்கும் சக்ஸஸை தான் கொடுக்கும். அப்போ 6.5 நாளுக்குள்ளார நம்ம கம்ப்ளீட்டாக ரிவிஷனோடு சேர்த்து கம்ப்ளீட்டாக முடிக்கிறோம். அப்போ 65 நாட்களுக்குள்ளார நம்ம எல்லாம் எக்ஸாமுக்கே ரெடி ஆகிடுறோம். ஃபைனலாக ஒரு ரீகால், அவ்வளோதான். கடைசி 10 நாள் ஃபைனல் ரீகால், எதுவுமே இல்லாமல் நல்லா உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் செய்கிறோம். 10 நாள் கழித்து பரீட்சை எழுதுறீங்க. நீங்கள் எதிர்பார்க்கிறத விட கூடுதலாக மார்க் வாங்கி நீங்கள் ஸ்டேட் லெவலில் ரேங்க் வாங்கி நான் ஏற்கனவே சொன்னது போல் ஜென்ரல் டர்னில் நீங்கள் எல்லோரும் வேலை வாங்க போகிறீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் எல்லாருமே வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆகிடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கும்
உங்கள் மீது மிகுந்த தன்னம்பிக்கை நிச்சயமாக இருக்க வேண்டும். இருக்குன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து சேர்ந்து பயணிப்போம். அனைவருக்கும் மிக்க நன்றி.